கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவன் நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஒரு பியூட்டிஃபுல் வேர்டு அழகாக கொடுத்துருக்கார் பாருங்க. நம்மளை பகைப்பான், சவால் விட்டுவான், சவுடால் அடிப்பான், சவுண்டு பார்ட்டியாக இருந்து சவுண்டு போடுவான். நீங்கள் இதெல்லாம் பயப்பட வேண்டாம். ஏன்னா சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம் அவனை அடித்து உனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரும். அதான் வார்த்தை. வாசி கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25வது வசனம், 25வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. வறட்சியான இடத்தில் காங்கை மேகத்தினால் தணிவது போல, வறண்ட இடத்துல சூடு, வெக்கை, பயங்கர ஹீட்டு, மேகம் வந்து ஒரு குளிர்ச்சி கொடுப்பது போல இப்படிப்பட்ட அந்நியரின் மும்முரத்தை தனிய பண்ணுவார். மேகத்தின் நிலை வெயிலினால் தனிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தனி. அப்போ இப்படி ஹீட்டு தணிவது போல சிலவன் சவுண்டு விட்டு அப்படி செய்திருவேன், இப்படி செய்திருவேன், அதை செய்திருவேன், இதை செய்திருவேன் சொல்லும் பாருங்க. அவனையும் கர்த்தர் தனிய பண்ணுவார். அதான் ஏசாயா 9:7 சொல்லியிருப்பார். சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம் உங்களுக்காக இருந்துச்சு. கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுக்காக இதை செய்யும். ஏன்னா உங்களுடைய சிங்காசனத்துக்கு அது தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னு கர்த்தருடைய வார்த்தை தான். அதில் அழகா சொல்லி, தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவனுக்கு திடப்படுத்தி, உங்கள் சிங்காசனம் உங்கள் ராஜ்யத்தை திடப்படுத்தும்படியாக அதில் எந்த இடமும் வரக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல சில உங்களை பயமுறுத்திட்டு இருப்பான், இனி பயமுறுத்த மாட்டான். நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, பக்கத்தில் பிரச்சனையாக இருக்கா, இனி அந்த இது பிரச்சனை இருக்காது. ரொம்ப அழகான வார்த்தை. 4வது வசனத்தை பாருங்க. கொடுமையானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவளத்தை போல இருக்கையில் ஏழைக்கு பலன், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன், பெருவளத்துக்கு தப்பு அடைக்கலம், வெயிலுக்கு ஒதுங்கு நிழலாக கர்த்தர் உனக்கு பக்கபலமாக இருந்து ஆசீர்வதிப்பார். அழகாக பிடிச்சிட்டா பாருங்க. வெயிலுக்கு ஒதுங்கு நிழலாக தேவன் உனக்கு மேக ஸ்தம்பத்தில் வருவார். பகைவன் சவுண்டு போடுவான், சவால் விடுவான், தேவன் அவனை எச்சரித்து தடுப்பார். செடிகள் வாடும் போது போல மேகத்தில் கர்த்தர் வருவார். எப்படி செடி வாடும் போதெல்லாம் வெயில் வந்து மேகம் வரும்போ அப்போதெல்லாம் அப்ப நினைச்சுடுங்க, உங்களுக்கு பிரச்சனை வந்தா மேகத்துல கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வருவார். இந்த சவுண்டு பார்ட்டியெல்லாம் அடக்குவார், உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவார். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் உங்களுக்காக எதையும் செய்யும். நீங்க சந்தோஷமா, சமாதானமா, மகிழ்ச்சியா இருப்பீங்க. எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாள் நல்ல நாள். எங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி சந்தோஷத்தை, சமாதானத்தை கட்டளையிடுவார். நல்ல பிதாவே, ஆமென்.